வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு கலைஞனுடைய அதிகபட்ச சந்தோஷமே ஒரு படம் நல்லபடியா மக்கள் கிட்ட ரீச் ஆகி அதுல ஒரு பாராட்டும் வரவேற்பும் கிடைக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இப்போ நிறைய படங்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வாரத்துல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, நிறைய படங்கள் காணாம போயிடுது. ஒவ்வொரு வாய்ப்பையுமே தக்க வச்சுக்கிட்டு அது நல்லபடியா அதிலிருந்து ஒவ்வொரு படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு கலைஞர்களில் நானும் ஒருத்தி. அந்த வகையில எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் ஒரு 3ஆம் மனிதன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தேன் பாக்யராஜ் சார் கூட. அதுல ஒரு ஹீரோயினா ஒரு கதாபாத்திரம் நான் ஏற்று நடிச்சேன். அது கூட ஒர்க் பண்ணின ஜேபி சார் அங்க இருக்காரு, ரொம்ப நன்றி சார். அதே படத்துல அதே பாதி கலைஞர்கள் இந்த படத்துலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்தின் மூலமாகத்தான் இன்னொரு திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்றது நான் முழுமையா நம்புறேன். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கும். நிறைய படங்கள் டைரக்டர் சார் இது போல பண்ணணும். சார் குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தாரு, நட்டி சார் ஹீரோவா வச்சு. அவருடைய அடுத்த படம் பூங்காவா இருக்கு. இதுக்கு இன்னும் மேலும் இந்த படங்கள் நல்ல முறையில வெளியில மக்கள் கிட்ட ரீச் ஆகணும். படத்துல ஒர்க் பண்ணின அத்தனை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூக்கா, தேங்க்யூ. பூங்கா இது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. அவங்களோட எல்லா ஃபேஸும் நான் முன்னாடி பார்க்குறேன். எல்லாம் நடிச்சவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கு. நான் அவங்க முன்னாடி லீட் பண்றது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியவங்க. உங்க இதுல நானும் இங்கே இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி இதை லீட் பண்ணி கொண்டு வந்தவர் இந்த டைரக்டர். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நான் பார்த்தேன், முதல்ல இருந்தே பார்த்தேன். இந்த படம் யாருக்காகவும் இல்லையோ அவருக்காக இது ரொம்ப நல்ல பேர் கொடுக்கும். அடுத்து நீங்க ரொம்ப பெரிய படம் பண்ணுவீங்க சார். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 பேருக்கும் தேங்க்யூ. எல்லார் பேரையும் சொல்ல முடியாது சார், போர் அடிச்ச எல்லாருக்கும். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என் ஹார்ட்ல இருக்கீங்க. வாய் வழியா வெளியே வரனால எல்லாரும் இங்க இருக்கீங்க. அப்புறம் அதே ஃப்ரம் பூங்கா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ எல்லா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சரண்டர் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு நீங்க எழுதின வார்த்தைகளால எனக்கு நிறைய பேர் என்னை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் எழுத்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துச்சு. அது வளரும் கலைஞருக்கு அது கண்டிப்பா ஒரு நல்ல உத்வேகமா இருந்தது. ஸோ இந்த மேடையை நான் உங்களுக்கு தேங்க் பண்ற மாதிரியா நான் எடுத்துக்கிறேன். ஐ தேங்க்யூ வெரி மச். அண்ட் நிறைய பேச வேணாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ ட்ரூலி லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஆரம்பிக்கும் போது Day 1 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல இருந்து இந்த படம் இங்க வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தா எங்க டைரக்டர் மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம், எல்லாருமே புதுமுகங்கள், அவங்கள போட்டு ஒரு படம் நகர்த்தி கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல நாங்க தினம் யோசிக்கும் இது அடுத்த கடவுள் மூவ் ஆகுமா, ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் வரும். பட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வந்தீங்கன்னா அது டைரக்டர் சார், அது உங்களோட ஒன்லி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் மட்டும். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பூங்கா, இது நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கனெக்ட் ஆகிட்டு கதை. ஒரு பூங்காவை சுத்தி எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, எவ்வளவு எமோஷன்ஸ் அதில் அட்டாச்சா இருக்கு, தினம் நம்ம என்னென்ன ஃபீலிங்ஸை ஷேர் பண்றோம் அப்படின்ற ஒரு கதை. இது கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அண்ட் மோரோவர் ஒரு நியூ கமரை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா அவ்வளோ காம்படிட்டிவா போயிருக்கு. ஸோ இன்னைக்கு மீடியா மோகம் எல்லாரும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டரை ஒரு நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் என்னோட நல்லா பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் எங்களோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரைட் ஹேண்டா இருக்கிற மணிகண்டன் சார், இவங்க 2 பேரும் தான் எனக்கு எப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு டைரக்டர் ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க.
அவருக்கு ஈக்குவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்ணுவாங்களான்றது மோஸ்ட்லி பண்ணுறாங்க. அது நான் இவர்கிட்ட பார்த்தேன் இந்த ஃபர்ஸ்ட் மூவியில். இவருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் தரணும். அண்ட் தனசேகர் சார், அவர் என்னை நம்பி இந்த படத்தை பண்ணாங்க. எனக்கு என்ன ஹெல்ப்போ பேஷன்ஸாக நான் சாங் இன்கேஸ் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா கூட அதை வாங்கி இந்த சாங் லேட்டாக கொடுத்தாலும் நல்லா தந்துருக்கப்பான்னு அப்ரிஷியேட் பண்ணுற ஆள். ஸோ இதை தாண்டி என்னோட பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். அண்ட் இங்கே வந்துருக்க ப்ரெஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் மூலமா இந்த படத்தை எங்களுக்கு கொண்டு போகணும், உங்களுக்கு கொண்டு போங்க தாழ்மையோட கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ சார். அது மாற்றும்போது எனக்கு இது நாள் வரைக்கும் கூடவே இருந்த நண்பராக இருந்து என்னை அழகாக என்னுடைய பதிவுகளெல்லாம் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக என்னுடைய நட்பில் இருக்கிற பிஆர்ஓ கோவிந்தராஜன் சார்கிட்ட அந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன். சீரியஸாகவே பட்டி தொட்டி எல்லாம் அட்டிச்சு தூள் கிளப்பிட்டார் அந்த பேரை. இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதவங்க எல்லாமே அதை பார்த்து பண்ணாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் மெசேஜ் அனுப்ப முடியல. பட் இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் அனுப்பாத அத்தனை பேரும் எனக்கு பயங்கரமாக பேசி நன்றி சொன்னாங்க, பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. ரசிகர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இதை அவங்கக்கிட்டெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் சார்ந்த கலக்கிட்டீங்க. அவ்வளோ பேர் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. கோவிந்தராஜ் சாருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும், அன்பு முத்தங்களும். அதாவது பேரை மாற்றினது, அதான் ஆக்சுவலாக அந்த ஜாவா சுந்தரேசன் சொன்னாலே வளர்ச்சிக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பேருன்ற மாதிரி ஆயிடுச்சு. யார் வாழ்க்கையிலாவது ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னா பெரிய ஜாவா சுந்தரேசன் நினப்பா அப்படின்ற மாதிரி. உண்மையுமே பேரை வச்ச ராசி பாருங்கள். இது வரைக்கும் ஒரு படத்தில் நடித்தேன், இதுக்கு நடிகனாக போய் பேசியிருக்கேன், நண்பனாக போய் பேசியிருக்கேன். ஆனால் பேர் வச்ச அடுத்த நிமிஷம் கெஸ்ட்டாகவே ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இதே ஒரு வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற பாலசேகரன் சார், அழகாக என்னை பற்றி பெருமையாக பேசினதுக்கும் என்னை வாழ்த்தினதுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ சார். ஜாகுவார் தங்கம் சார், அவரை அழைச்ச உடனே அவர் மேடையில் ஏறினதை பார்த்தா ஜம்ப் பண்ணி ஏறினார். என்ன சார் வயசு உங்களுக்கு கேட்டேன். 73 அப்படின்னாரு. 73 வயசுக்கு இவரே ஜம்ப் பண்ணால் அப்போ நம்மலாம் எப்படி ஜம்ப் பண்ணணும்னு நான் இருந்தேன். ஏறினதுக்கப்புறம் தான் கால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டது தெரிஞ்சது எனக்கு. அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, ஒரு வீடியோ பெடியில் பார்க்குறேன், நான் கண்டிப்பாக ஒரு 250-300 வருஷம் ஆழ்வன் தம்பி அப்படின்னு. 250-300 ஏன்னா ஒரு சித்தர் மாதிரியான விஷயங்களே அதை நோக்கி போயிட்டுருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு கௌஷிக்கோட பேரனோட படம் நடித்த விழாவுக்கும் அவர் வருவார்னு நான் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு வந்திருக்க ஹெல்த் ரிலேட்டடாக அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது, வாழ்ந்துட்டு இருக்கிற இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இன்றைக்கும் நான் அதாவது யோகா பண்ணிட்டு ஒரு சின்னதாக தண்டால் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ஏதோ மாட்டிருந்தேன். இவர் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அது மாதிரியே நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினச்சிட்டு தான் இருக்கேன். அவரும் இந்த படத்துக்கு வாழ்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது தயாரிப்பாளர் ராமு அண்டு அவரை சேர்ந்த இன்னும் 2 பேர்கள். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தான் இன்றைக்கி திரையுலகத்தையே வாழ வச்சுட்ருக்காங்க சார். அது அவங்களோட பொருள் எல்லாத்தையும் போட்டு ரிஸ்க் எடுத்து கடனை வாங்கி எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. பெரிய படங்கள் 10-15 தான் ஒரு வருஷத்துக்கு வருது. மற்றபடி சின்ன படங்கள் தான் இண்டஸ்ட்ரியவே வாழ வச்சுட்ருக்கு சார். ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தயாரிப்பாளர்கள் நல்ல படங்களை எடுத்து நல்லபடியாக ஜெயிச்சு பெருசாக வந்தால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி படமாக இந்த தயாரிப்பாளர் ராமு அண்ட் டீம் அதுக்கு மாற்றணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க. கூட்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படத்தில் நடித்தவங்க படத்தை பார்த்தாலே படம் ஓடிடும் போல இருக்குது. அவ்வளோ பேரை வச்சு கட்டி தீனி போட்டிருக்காரு அவர். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விஷயங்கள் பார்க்கும்போது. எத்தனை பேர் ஒரு ஃப்ரேம்லையும் எடுத்தால் 40 பேர். எனக்கு தெரிஞ்சு கேமராமேன் சார் க்ளோஸ் வச்சு எடுக்க வாய்ப்பே இல்லை. ஒய்டு தான். வடவழியில் கேமரா வச்சாருன்னா போரூரில் தான் ஆட்கள் நிற்பாங்க. அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இயக்குனர் தனசேகர் சார். இந்த ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு நான் நடிக்காத ஒரு நட்புக்காக வந்த படம். ஸோ வரும்போது யார் என்னன்னு தெரில. பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் தான், சார் இவர் தான் டேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்படியே வேர்த்து சொட்ட வர்றாரு சார். அவர் விழாவுக்கே வேர்த்து சொட்டியிருந்தாருன்னா படம் எடுக்கிறதுக்கு ரத்தமே சிந்திருப்பார் போல இருக்காரு. அந்த அளவுக்கு பரபரன்னு இருந்தார். ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு வெற்றிகரமான படமாக அமையறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த கௌசிக், பிரணா, சசி அத்தனை பேரும் இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குது. இன்னும் தெரியாத முகங்கள் பல இருக்காங்க. அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த டயத்தில் நான் ஒன்றே சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாம் ஜென்ரலாக அந்த சில நேரத்தில் சின்ன படம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு என்றைக்குமே இளையராஜா சார் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்க மைண்டில். என்னன்னா அவர்
ராமராஜன் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், முரளி சார், யாரை பற்றியும் கவலை இல்லை. என் இசை என் படத்தில் பிரமாதமாக இருக்கணும், அது யார் வேணால் நடிச்சுட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்பை ஒவ்வொரு படத்துலையும் கொடுப்பார். அது மாதிரி இந்த படத்தில் பங்காற்ற அத்தனை பேருமே இது சின்ன படம்லாம் பார்க்காம இது என் படம், ஒரு படம் உங்கள் திறமை தான் இன்னொரு இடத்துக்கு ஒரு சிபாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அந்தந்த படத்தில் உங்களோட பெஸ்ட்டு உழைப்பை போட்டணும். அது வந்து நடிகர்லேருந்து சொல்ல, கேமராமேன்லேருந்து டிசைனர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் இந்த படம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரும், கொடுத்த காசுக்கு இது போதும் உழைச்ச அப்படின்னு நினச்சாக்க அங்கே ஏதோ ஒரு உங்களோட வளர்ச்சி தடைபடுது. அதனால் நல்லா உழைங்க. ஒரு சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குறது ஒவ்வொருத்தரோட கையிலையும் இருக்குது. ஸோ அப்படி நம்ம உழைச்சோன்னா தயாரிப்பாளர் நல்லா இருப்பார், டைரக்டர் நல்லா இருப்பாங்க, அடுத்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியே நல்லாயிருக்கும். ஸோ சின்சியராக உழைப்போம், சிறப்பான விஷயங்களை அடைவோம். பூங்கா படம் மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு ஒரு பேங்காக மாறுறதுக்கு எனது மூலமாக எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மனசை வந்து மூஞ்சியை தூக்கி உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். முக்கியமாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள், இந்த மாதிரி சின்ன படங்களை தயாரிக்கிற தயாரிப்பாளர்கள் படம் முடிகிற காலத்தில் வந்து நிச்சயமாக வந்து சந்தோஷம் நான் நிறைய இடங்களில் பார்த்துக்கல, இங்கே பார்க்குறேன். அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து நான் முத்துக்குமார் சாரோட பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு இருந்தாரு. சினிமா மட்டும்தாங்க, இறந்ததுக்கு அப்புறமா வந்து ஒருத்தனுடைய விஷயங்கள் பேசப்படுதுன்னா அது சினிமா மட்டும்தாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் இருந்துச்சு, கர்வமாக கூடச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த பூங்கா, இந்த டைட்டில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா நிறைய படங்கள், பிரம்மாண்டமான படங்கள், கதைகள் எல்லாமே உருவாகிற இடம் வந்து பூங்காங்கிறது வந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, அசோசியேட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். பூங்கா வந்து பறவைகள் சங்கமிக்கிற இடம் மட்டும் கிடையாது, நிறைய வந்து மனிதர்கள் சங்கமிக்கிற இடம். வித்தியாச மனிதர்கள், வித்தியாசமான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட வந்து இருக்கிற ஒரு உலாவர இடம் தான் வந்து பூங்கா. நிச்சயமா இந்த பூங்காலேயே வந்து கதை அமைப்பு வந்து நிச்சயமா ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேக் ட்ராப் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனசார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.